Hi Jilebis, welcome to my YouTube channel. நான் Krishanthi Karuppiah. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதான் நாங்க குவாரண்டைன் சென்டர்ல இருந்து வந்து சில பல வேலையெல்லாம் செய்து முடிச்சிட்டு குளிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ டைம் வந்து 3:30 ஆகுது, ஈவினிங் ஆகிருச்சு. ஆனால் நாங்கள் இன்னும் லஞ்ச் எடுத்துக்கல. ஸோ குயிக்காக எப்படி லஞ்ச் ஒன்று ரெடி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ மறக்காமல் கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். அதே நேரத்தில் கிருஷாந்தி கருப்பையா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோட ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். ஸோ குயிக்காக வீடியோக்குள்ள போகலாம். குயிக்கான லஞ்ச் மெனு ஒன்று தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி போட்டாச்சு வெள்ளனையாகவே. ஸோ போல் கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த நேரத்திலேயே ஒரு சிண்டு அரிசி எடுத்துருக்குறோம். நாங்கள் 4 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் அரிசி எடுத்திருக்கோம். ஸோ அம்மா அரிசி கழுவுறாங்க. நான் வந்து டைம் ஸ்பீடில் போட்டிருக்கறதுனால அது குயிக்காக அப்படியே கழுவுறது விளங்குது. ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கழுவுன அரிசியை போட்டுக்கலாம். அரிசி போட்ட பிறகு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அரிசி போட்டு முடித்த பிறகு உலை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரிசி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றுறாங்க அம்மா. ஸோ அதோட கீரையை வெள்ளனையாகவே ஆஞ்சி வச்சிட்டதுனால உப்பு தண்ணி போட்டு கொஞ்சம் அலசுறாங்க. கீரையை உப்பு தண்ணியில் அலசி எடுத்த பிறகு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க 2-3 தரம். ஏன்னா நல்லா கழுவணும். கீரையில் மண் நிறையா இருக்கும். ஸோ அதனால் நல்லா 2-3 தரம் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நல்லா ஒலை கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி அரைப்பதம் வெந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வடித்து எடுத்துடலாம். சாதம் ரெடி ஆகிரும். லஞ்ச் மெனுவில் அடுத்து செய்ய போகிறது சாம்பார். ஸோ இப்போ சாம்பாருக்கு தேவையான பருப்பை வந்து எடுக்கிறோம் கழுவுறதுக்கு. 1.5 கரண்டி பருப்பு எடுத்திருக்கோம் சாம்பாருக்கு. ஸோ பருப்பை வந்து 2-3 தரம் நல்லா கழுவி எடுத்துக்குங்க. அதில் நிறைய ஊற்ற இருக்கும். ஸோ நல்லா கழுவி எடுத்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம பருப்பு வேக வைக்க போகிறோம். ஸோ பருப்புக்கு தேவையான அளவு தண்ணி பிடிச்சிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் போட்டு இப்போ அடுப்பில் எடுத்து வச்சு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். சாம்பாருக்கு எந்த அளவு வேக வைக்கணுமோ அந்த அளவுக்கு பருப்பை வேக வச்சா சரி. ரொம்ப கடையிற அளவுக்கு இல்லாமல் கடித்து சாப்பிட்ற அளவுக்கு மாதிரி எடுத்தால் ஓகேயாக இருக்கும். ஸோ சாம்பாருக்கு இங்கே பருப்பு வேகிற இந்த கேப்புக்குள்ளே மரக்கறியெல்லாம் வெட்டிக்கலாம். ஸோ புடலங்காய் சாம்பார் தான் செய்ய போகிறோம். ஸோ புடலங்காவை வந்து இப்போ அம்மா வெட்டுறாங்க. சாம்பாருக்கு தேவையான பருப்பு வேக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல்லாக வெந்து முடிஞ்சிடும். சாம்பாருக்கு புடலங்காய் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ பொரியலுக்கான வாழைக்காவை தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஸோ இதோட அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அடுப்பை. ஸோ அந்த கேப்புக்குள்ளே சாதம் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதோட வடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அம்மா வடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சாதத்தை வடிச்சிட்டு அப்படியே வடியல் போட்டுடலாம். ஸோ அடுத்து சமையலுக்கு தேவையான மரக்கறி எல்லாத்தையுமே வெட்டி வச்சிட்டோம். இப்போ அது எல்லாத்தையுமே கழுவி எடுத்துக்கலாம். ஸோ கீரையும் ஒரு பக்கம் அரிஞ்சு வச்சாச்சு. தேவையான வெங்காயம் அதெல்லாம் வெட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து புடலங்காய் சாம்பார் தான் செய்ய போகிறோம். ஸோ அடுப்பில் ஒரு தாய்ச்சை வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடாகினதோட கடுகு போட்டு நல்லா பொரிய விடுங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. பெருஞ்சீரகம் பொரிய ஆரம்பித்தோன்னே வெட்டி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் லைட்டாக வதங்க ஆரம்பித்ததுமே இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக போட்டுக்குங்க. ஸோ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை போகும் வரைக்குமே கொஞ்சம் நம்ம அதை வதக்கணும். ஸோ நல்லா வெங்காயத்தோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ நல்லா வெங்காயம், வெள்ளைப்பூடு அதெல்லாமே வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கழுவி வச்ச புடலங்காவை அதோடு சேர்த்துக்கலாம். ஸோ புடலங்காவை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கலாம். ஸோ நம்ம உப்பு போடும்போது புடலங்காவில் இருக்கிற தண்ணி வந்து வெளியில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா புடலங்காவில் இருந்த தண்ணி வந்து வெளியே வந்துருக்குது. ஸோ இந்த தண்ணியிலேயே இந்த புடலங்காவை வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புடலங்காவோட கலர் கொஞ்சம் மாறி இருக்குது, வேக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச பருப்பை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ பருப்பை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அப்படியே அந்த பருப்பு தண்ணியிலேயே வேக விட்டுடலாம் புடலங்காவை. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். ஸோ புடலங்காய் சாம்பார் அந்த பக்கம் ரெடி ஆகிற டைம்லேயே வந்து மற்ற அடுப்பில் தாய்ச்சி வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து கீரையை சுண்ட போகிறோம். ஸோ தாய்ச்சியில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் காயும் போது வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிய ஆரம்பித்ததுமே வந்து வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை கொச்சிக்காய் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஸோ போட்ட வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்க ஆரம்பித்ததுமே வந்து நம்ம அரிஞ்சு வச்ச கீரையை வந்து அதோட சேர்த்துக்கலாம். இப்போ கீரைக்கு தேவையான அளவு மஞ்சளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான தேங்காய் பாலை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீரை கொஞ்சம் வெந்துருச்சு. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம துருவின தேங்காய் கொஞ்சம் இதோடு சேர்த்துக்கலாம். ஸோ துருவின தேங்காவை போட்டுட்டு கீரையை நல்லா கிளறிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதுக்கு பிறகு அடுப்பில் இருந்தால் போதும். கீரையில் இருக்க தண்ணி இறங்கிருச்சுன்னு சொன்னால் கீரை சுண்டல் ரெடி ஆகிருச்சுன்னு அர்த்தம். கீரை சுண்டல் ரெடி ஆகிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விடுங்க. ஸோ இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வெட்டி வச்ச தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம். சாம்பார் இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மற்ற பக்கம் இருக்கக்கூடிய அடுப்பில் வந்து அம்மா ரசம் செய்கிறாங்க. ஸோ சீரக மிளகெல்லாம் தட்டி போட்டு ரசம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சாம்பார் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. புடலங்காய் வெந்திருக்கான்னு பார்த்துட்டு பால் ஊற்றி இறக்கிட்டா ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சாம்பாருக்கு தேவையான அளவு தேங்காய் பாலோட திக் பால் வந்து எடுத்து ஃபஸ்ட்டாகவே வச்சுருப்போம். அந்த திக் பாலை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். தேங்காய் பாலோட முதல் பாலை ஊற்றி முடித்த பிறகு நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ சாம்பார் வந்து ரெடி ஆகிருச்சு. நம்ம லன்ச் மெனுவோட லாஸ்ட் ரெசிபி இது தான். ஸோ வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறோம். ஸோ அடுப்பில் வந்து ஒரு தாய்ச்சி வச்சு நல்லா பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க.
எண்ணெய் காஞ்சதும் ஏற்கனவே வெட்டி உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருக்க வாழைக்காயை வந்து எண்ணெயில் போட்டுக்கலாம். வாழைக்காயை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்குங்க. இதை வந்து வத்தல் மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்காக தான் பொரிச்சு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து வாழைக்காயை பொரித்து முடித்தாச்சு. இந்த டைம்லேயே வந்து கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு மோர் மிளகா கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளோட லன்ச் மெனு வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இன்றைக்கான இந்த குயிக் லன்ச் மெனுவில் வந்து என்னென்ன சமைச்சிருக்கோம் அப்படின்ட்டுன்னு ஓவராலாக பார்க்கலாம். புடலங்காய் சாம்பார் வச்சுருக்கோம், அதே நேரத்தில் சாதம் வடித்து வச்சுருக்கோம். அதோட பொரியலுக்காக வாழைக்காய் பொரித்து வச்சுருக்கோம், மோர் மிளகாயும் பொரித்து வச்சுருக்கோம், கீரை சுண்டல் இருக்குது, ரசமும் வச்சுருக்கோம். ஸோ இன்றைக்கான இந்த லன்ச் மெனு செய்கிறதுக்கு எங்களுக்கு 45 நிமிஷம் தான் ஆணுச்சு. ஸோ 45 மினிட்ஸில் வந்து குயிக் லன்ச் மெனு ஒன்று ரெடி பண்ணிடலாம். ஸோ ஆரம்பத்துலேருந்து என்னுடைய வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், குவாரண்டைன் சென்டரில் வந்து எப்படி மட்டமான சாப்பாடு இருந்துச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ செத்து போன நாக்கை வந்து இன்றைக்கி தான் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடச்சிருக்குது. ஸோ வீட்டு சாப்பாடு சாப்பிட்டா தான் ஒரு தெம்பே வரும். ஸோ இன்றைக்கி நல்ல சாப்பாடாக சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னா இருந்த மரக்கறியை வச்சு சிம்பிளாக ஒரு லன்ச் மெனு செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் அப்படி சிம்பிளான லன்ச் மெனு செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் கிருஷாந்தி கருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த குயிக் லன்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்குமே எல்லாருக்குமே பாய்.